இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். यीशु के नाम से आपका स्वागत करते हैं. தேவ 1 யோவான் 4வது அதிகாரம். पहला யோहन्ना 4था अध्याय. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பார்த்தோம். हमने पढ़ा था कि प्रभु प्रेम है. இப்பொழுது 5வது அதிகாரத்தில் 5वें अध्याय के अंदर 4வது வசனம், 4था वचन, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், जो भी प्रभु से जन्म लेता है वो दुनिया को जीतेगा. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். और हमारा विश्वास संसार को जीतने वाला जय है. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதியிருக்கிறது. और हमारा विश्वास ही जीतेगा करके लिखा है. அந்த வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். इस वचन के लिए प्रार्थना करेंगे. பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்திரம். पवित्र प्रभु धन्यवाद. இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே ஜெயம் பெறுவான். यीशु को मसीह करके जो स्वीकार करता है वही जय पाता है. இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்படான். यीशु को विश्वास करने वाला कभी निंदा नहीं उठाता. அப்படிப்பட்ட மகிமையான விசுவாசத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். वैसे महिमा का विश्वास देने के लिए धन्यवाद. எங்களோடு பேசும், हमसे बातें कीजिए. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். हमारे विश्वास को बढ़ाइए. இயேசுவனுடைய நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. விசுவாசம் எல்லாவற்றை காட்டிலும் பெரியது. विश्वास सारी चीजों से बढ़कर है. எதையும் விசுவாசிப்பதல்ல, और सारी चीजों पे विश्वास करना नहीं. எதை நான் விசுவாசிக்க வேண்டுமோ அதை விசுவாசிக்க வேண்டும். जिसके ऊपर मुझे विश्वास करना है उस पर विश्वास करने पर. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் इब्रानियों का 11वां अध्याय. விசுவாசமானது विश्वास का जो कार्य है நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் और जो भरोसा करने के लिए एक स्थिर बात है காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. और अनदेखी बातों के ऊपर एक निश्चय रखना. காணப்படாத ஒரு தெய்வத்தை நாம் விசுவாசிப்பது, और अनदेखा परमेश्वर के ऊपर हम एक विश्वास करना. அதை நாம் முழுவதுமாக அங்கீகரித்துக் கொள்கிறது. और उसको मुझे परिपूर्णता से स्वीकार करना. யோவான் சொல்லுகிறார், यूहन्ना कहता है 20வது அதிகாரத்தில் கடைசி வசனம், 20वां अध्याय के अंदर आखिरी वचन पर, எதற்காக ஆண்டவருடைய போதனையை நாங்கள் எழுதுகிறோம்? किस लिए हम प्रभु की उस वचन को, उस उपदेश को हम बताते हैं? இயேசுவானவரை பற்றி எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? यीशु के बारे में क्यों लिखा हुआ है? இதை நீங்கள் பார்த்து வாசித்து விசுவாசித்து और इसे पढ़कर विश्वास करके இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். यीशु को मसीहा करके स्वीकार करने के அது लिए மட்டுமல்ல, केवल इतना ही नहीं, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறது. उसके नाम को विश्वास करना. கிறிஸ்துவுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். मसीहा को यीशु करके नाम रखा அவர் गया. விடுதலை செய்கிறவர், वो छुटकारा देने वाला, ரட்சிக்கிறவர், उद्धार करता है மீட்கிறவர். और जो छुटकारा देता அவருடைய है. நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ जिसने भी उसके नाम को स्वीकार किया है அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். सबको प्रभु ने अपना बच्चा होने का अधिकार दिया है. இதைத்தான் 1 யோவான் 5வது அதிகாரத்துல इसी को हम पहला यूहन्ना 5वां अध्याय के अंदर 4வது வசனம், 4था वचन में पढ़ते हैं. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், और जो भी प्रभु से जन्म लेता है वो संसार को जीतता நம்முடைய है. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். और हमारा विश्वास दुनिया को जीतती है. எதை விசுவாசிப்பது? किसके ऊपर विश्वास करना है? இயேசு சிருஷ்டிகர். यीशु जो सृष्टि करता, அவர் என்னை மீட்டுக் கொள்வதற்காக மனிதனாக இறங்கி और வந்தார். वो मुझे छुड़ाने के लिए मनुष्य के रूप में आया என்னுடைய है. பாவத்தை மன்னித்தார், मेरे पाप को उसने क्षमा किया பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். और मुझे अपने बच्चे के रूप में இதை स्वीकार किया. நான் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். और इसे स्वीकार करने के समय पर हम प्रभु के बच्चे बनते हैं. இந்த விசுவாச துரோகம் और ये विश्वास के विरोध करना ஏதேன்ல தான் ஆரம்பிக்குது. ये दिन में आरंभ हुआ. விசுவாச துரோகம்னா என்னது? विश्वास का जो उसके विरोध में करना, அந்த मतलब தெய்வத்துக்கு மேல வைக்கிற நம்பிக்கையை தள்ளிக்கிட்டான் और சாத்தான். उस प्रभु के ऊपर रखने वाले भरोसा को वो शैतान ने दूर कर दिया. அது தள்ளப்பட்டது. वो दूर कर दिया ஆனா गया. திரும்ப நாம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, और जब फिर से हम उस यीशु के ऊपर முழு भरोसा करते இதயத்தோட हैं, நம்பும் போது, पूरे मन से जब भरोसा करते விசுவாசிக்கும் हैं, போது विश्वास करते हैं, இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப நாம் பெற்றுக்கொள்கிறோம். खो गया उस आशीष को हम फिर से पाते हैं. என்னத்தை இழந்து விட்டார்? क्या हमने खो दिया? ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? एदेन बगीचे पे क्या हुआ था? ஆதியாகம புத்தகத்திலே उत्पत्ति के किताब के अंदर 3வது அதிகாரத்துல லூசிபருடைய தவறான ஒரு போதனை, और लूसीफर का एक गलत उपदेश 3रे अध्याय पर, இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு எதிரடையா இருந்தது. और यीशु मसीह के उपदेश से थोड़ा सा अलग था. ஆண்டவர் அவர்களை நேசித்தார், और प्रभु ने उनसे प्रेम किया, முழு இருதயத்தோட
அவர்களை சிருஷ்டித்தார். पूरे हृदय से पूरे मन से उन्हें बनाया था। நாம் எல்லாரும் அவரை போல சிருஷ்டிக்கப்பட்டோம். हम सब उसी के समान बनाए அவரை गए थे, போல உருவாக்கப்பட்டோம். उसके समान रचना किए गए, குறைவில்லாத முழு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்தார். बिना किसी कमी घटी के परिपूर्ण आशीष को दिया है। ஒவ்வொரு சிருஷ்டிப்பையுமே பார்த்து ரசித்து அது நல்லது என்றார். और सारे चीजों को देखकर उसने कहा ये अच्छा है। ஆதாமையும் நன்மையாக கண்டார். आदम को बनाने के बाद भी कहा कि ये भला है, ஆனால் அவன் தனிமையா இருப்பது மட்டும் நல்லதல்ல. लेकिन वो अकेला रहना अच्छा नहीं करके ஆகவே समझा। அவனுக்கு ஒரு ஏற்ற துணையும் கூட உருவாக்கினார். और इसीलिए उसके लिए एक सही जो उसके साथ में रहने के लिए मेल இவர்கள் खाने के लिए बनाया। தேவனுடைய பிள்ளைகள், और ये प्रभु के संतान हैं, தேவனால் உண்டானவர்கள், प्रभु के लिए बनाए गए தேவனுடைய பிள்ளைகள். और प्रभु के बच्चे हैं। உலகம் முழுவதும் கோடி கோடியான படைப்புகள் இருந்தாலும் दुनिया भर में करोड़ों करोड़ों चीजें रची गई எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டவை, और सब कुछ रचना किया गया, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. उसके लिए रचना किया ஆனா गया है। மனிதனோ लेकिन मनुष्य அதை காட்டிலும் மேன்மையானவனாக உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு और ஆசீர்வதிக்கப்பட்டான். उससे भी बढ़कर वो रचा गया, बनाया गया था। நாம் தேவனுடைய பிள்ளைகள். हम प्रभु के बच्चे हैं। இப்படிதான் நாம் ஏதேன்ல இருந்தோம். ऐसे ही हम ये दिन में ஆனா थे। சாத்தான் வந்து என்ன சொன்னான்னா, लेकिन शैतान ने आकर क्या நீங்கள் कहा, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, तुम प्रभु के बच्चे नहीं हो, நீங்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல, तुम सही प्रभु के संतान नहीं हो, நீங்கள் முழுமையான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் அல்ல. तुम परिपूर्णता से आशीष किए गए भी नहीं தேவன் हो। உங்களை ஏமாற்றி விட்டார். प्रभु ने तुम्हें फंसा दिया है। இப்படிப்பட்ட தவறான ஒரு பொய்யான உபதேசத்தை சாத்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியப்படுத்துகிறார். और ऐसा एक गलत उपदेश को शैतान ने मनुष्य के बीच में बता दिया। ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். आदम और हवा प्रभु के स्वरूप में बनाए गए। எல்லா அதிகாரமும் ஆசீர்வாதமும் இருந்தது. सारा अभिषेक और सारा आशीष उनके पास था। தேவனை நேரடியாக சந்தித்து பேசினவர்கள். प्रभु से ठीक से सामने बात करते थे। ஆனா சாத்தான் வந்து சொல்லுகிறான், लेकिन शैतान आकर நீங்க कहता है, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, तुम प्रभु के संतान नहीं हो। என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், मेरे आज्ञा को तुम पालन नहीं करोगे தேவன் तो, தொடக்கூடாது என்று சொன்னதை நீங்கள் தொட்டால், अगर प्रभु ने जिसे छूने के लिए नहीं कहा उसे छू लिया, தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னதை நீங்கள் புசித்தால், अगर प्रभु ने कहा कि इसे नहीं खाना है तो उसे तुमने खा लिया, அவர் செத்து போவீர்கள் சொன்னார்ல, நீங்கள் சாவ மாட்டீர்கள் என்பதை நீங்கள் நம்பினார், और वो तो उसने के जैसे कहा कि तुम मर जाओगे, वो नहीं मरोगे, ऐसे तुम भरोसा करो। நான் சொன்னதை நீங்க நம்புனீங்கன்னா, मैं अगर जो कहूँ उसे भरोसा करोगे, சாத்தான் சொன்னா உண்மையிலே நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள். शैतान कहा कि तुम पर प्रभु के समान बदल என்ன जाओगे। நடந்தது? वहां पर क्या हुआ? உண்மையை பொய்யாக और மாற்றுகிறார். सच्चाई को एक झूठा बता दिया। ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். और आदम और हवा दोनों प्रभु के स्वरूप में அவர்கள் बनाए गए। தேவர்கள். वो प्रभु हैं। தேவர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். वो प्रभु के बच्चे हैं, प्रभु के समानता में हैं। சங்கீதம் 81 அப்படி இருக்கிறது. भजन संहिता 81 में 81 में தேவனுடைய है। வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள். प्रभु के वचन को पाने वाले प्रभु हैं। அப்ப யோவான் 10வது அதிகாரத்திலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார். யோሐना के 10वां अध्याय में भी प्रभु कहता है, ஆண்டவர் தாமே சொன்னார். प्रभु यीशु ने खुद से कहा, 10வது அதிகாரம் 34வது வசனம், 10वां अध्याय के अंदर 34वां वचन, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, यीशु ने उन्हें उत्तर दिया, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னதாய் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. और तुम खुदा हो करके मैंने कहा है, ऐसे तुम्हारे कलाम में लिखा है। இயேசு சொல்லுகிறார், நான் சொன்னேன் என்று உங்க பைபிளில் எழுதியிருக்கிறது. यीशु ने कहा मैं कहा हूँ, ऐसे तुम्हारे कलाम में लिखा है। என்ன எழுதியிருக்கிறது? क्या लिखा है? 35வது வசனத்துல, 35वां वचन தேவ पे, வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, और यदि उसने तुम्हें ईश्वर कहा जिनके पास परमेश्वर का वचन வேத पहुंचा, வாக்கியமும் தவறாது இருக்க, और प्रभु का वचन झूठा भी न ठहरे, ஆனா நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். और तुम्हारा विचार गलत है। இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? यीशु क्या कहना चाहता என்னிடத்தில் है? தேவனுடைய ஆவி இருக்கிறது, मेरे पास प्रभु का वचन है, தேவனுடைய வசனம் இருக்கிறது, प्रभु का वचन है, ஆகவே நான் மனிதனாக இறங்கின தெய்வம். इसलिए मैं मनुष्य के रूप में उतरने वाला खुदा हूँ। மனிதர்களுக்குள்ளும் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அங்கீகரித்துக் கொண்டார்களோ, मनुष्य के अंदर जिसने भी प्रभु के वचन को स्वीकार இயேசுவை किया है, ஏற்றுக்கொண்டார்களோ, यीशु को स्वीकार किया அவங்களும் है, தேவனுடைய பிள்ளைகள் தான். वो भी प्रभु के बच्चे हैं। ஆதாமும் ஏவாளும்
தேவனுடைய பிள்ளைகள். आदम और हवा प्रभु के संतान हैं। அப்படிதான் இருந்தாங்க. ऐसा ही थे। ஆனால் சாத்தானுடைய தவறை அவங்க நம்பினாங்க. और शैतान की गलत बात को उन्होंने स्वीकार அவன் किया। என்ன சொல்லுதான்? वो क्या कहता நீங்க है? தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. तुम प्रभु के बच्चे नहीं हो। நான் சொன்னதை நீங்க புசித்தா தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள். मैं जो कहता हूँ उसे तुम खाओगे तो ही तुम प्रभु के बच्चे இப்போ बनोगे। தேவனை அவிசுவாசப்பட்டார்கள். अब वो प्रभु के ऊपर अविश्वास करने लगे। நான் உண்மையிலே தேவனுடைய பிள்ளை இல்லையா? क्या हम सच्चाई में प्रभु के बच्चे தேவன் नहीं हैं? எங்களை ஏமாற்றி क्या வச்சிட்டாரா? प्रभु ने हमें फंसा दिया है? இப்ப சாத்தான் சொன்னதை நான் கேட்டா தான் நான் தேவனுடைய பிள்ளையா மாற முடியும். अब शैतान ने जो कहा उसे मैं मानूंगा तो ही क्या मैं प्रभु का அந்த बच्चा बन பழத்தை सकता हूँ? சாப்பிட்டா நான் தேவனுடைய பிள்ளையா மாறிடுவேனா? और उस फल को खाऊंगा तो क्या मैं प्रभु का संतान बन தேவனை போல जाऊंगा? மாறிடுவேனா? क्या प्रभु के समान बदल जाऊंगा? இப்படி தப்பாய் நினைத்தாள். ऐसे गलत सोचने ஆனா लगे। உண்மை என்ன? लेकिन सच्चाई क्या है? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பிள்ளைகள். आदम और हवा प्रभु के தேவ संतान हैं। மகிமை இருந்தது, प्रभु की महिमा थी, தேவ ஆசீர்வாதம் प्रभु இருந்தது. की आशीष थी। ஆனா எதனால சாத்தான் சொன்னான்? लेकिन क्यों शैतान ने कहा? அவிசுவாசத்தை சொன்னான். अविश्वास की बात நீங்க को कहा। தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொன்னா तुम प्रभु के संतान नहीं हो करके ஆதாமும் कहा। ஏவாளும் என்ன சொல்லியிருக்கணும்? आदम और हवा ने क्या நாங்கள் कहना தேவனுடைய चाहिए? பிள்ளைகள். हम प्रभु के बच्चे நாங்கள் हैं। தினமும் தேவனோடு हम பேசுகிறோம். हर दिन प्रभु से बातें करते தேவன் हैं। எங்க பக்கத்துல உட்காருகிறார். प्रभु हमारे पास बैठता நாங்கள் है। முகமுகமாய் हम தரிசிக்கிறோம். चेहरे से चेहरे देखते हैं। நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் हम தான். प्रभु के बच्चे ही हैं। அப்படி சொல்லாம वैसे नहीं कहा। ஓஹோ நீ சொன்ன பழத்தை நான் சாப்பிட்டா தேவனை போல மாறிடுவனா? तो तूने जो फल बताया उसे मैं खाऊंगा तो प्रभु के समान बदल அப்படி जाऊंगा। அவர்கள் அவிசுவாசப்பட்டதுனால वैसे वो अविश्वास करने लगे அழிவுள்ள வித்தினாலே, और अविनाशी बीज के कारण அதாவது சாத்தானுடைய தவறான உபதேசத்தினாலே, और शैतान के उस जो उपदेश गलत उपदेश के कारण தவறான வார்த்தையினாலே गलत शब्दों के कारण அழியாத தேவனுடைய வித்தை மறுதலித்தார்கள். और अविनाशी प्रभु के उस बीज को उन्होंने इनकार किया அதுதான் அவங்க செய்த और பாவம். यही उनकी ओर से किया हुआ தேவனை पाप है। அவிசுவாசித்தார்கள். प्रभु को अविश्वास किया தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை புத்திர வாக்கியத்தை இழந்து और விட்டார்கள். प्रभु की ओर से दिया गया उस पुत्र के भाग को उन्होंने खो दिया। இயேசுவை நம்பாமல் சாத்தானை நம்பினார்கள். यीशु को विश्वास नहीं किया, शैतान के ऊपर भरोसा கர்த்தர் किया। கொடுத்த வசனத்தை நம்பாமல் சாத்தான் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். प्रभु की ओर से जो वचन है उसे छोड़कर शैतान के शब्दों के ऊपर भरोसा किया। கர்த்தர் சொன்னார் அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா செத்து போயிடும். प्रभु ने कहा उसे खाना नहीं, खाओगे तो मर जाओगे। சாத்தான் சொல்லலாம் நீ சாப்பிட்டா சாக வேண்டாம், கடவுளை மாதிரி மாறிடுவேன். और शैतान कहता है कि नहीं तू मरेगा नहीं, तू प्रभु के समान बदल जाएगा। இதுதான் பாவம். यही तो पाप है। இந்த பாவம் ये पाप தேவ பிரசன்னத்தையே விட்டு விலக்கினார். प्रभु के प्रशंसा से दूर कर இதை दिया திரும்ப அவன் பெற்றுக்கொள்ள और வேண்டுமானால் ये फिर से उसे पाना है அவனால तो முடியாது. उसे नहीं होगा। அதற்கு கரையை செலுத்த முடியாது. उसके लिए कोई दान नहीं அதற்கு दिया जा உபவாசம் सकता। முடியாது. उसके लिए उपवास से नहीं அதுக்கு होगा। பலி கிடையாது. उसके लिए कोई बलि அதுக்கு नहीं है। ஒன்றுமே அவன் தன்னை புதுப்பித்துக் கொள்ள முடியாது. उसके लिए कुछ भी वो नया नहीं बना ஆகவே सकता। தேவனே அவனுக்கு பதிலாக இறங்கி வருகிறார். इसलिए प्रभु उसके बदले में वहां पर उतर कर आया। இரண்டாவது ஆதாமாக அவனுக்கு பதிலாக இறங்கி வருகிறார். दूसरा आदम उसके सामने दूसरा आदम बनकर இப்போ आया। அவருக்கு நடந்த அதே பிரச்சனையை சாத்தான் திரும்பவும் ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார். अब उसको जो समस्या आई थी उसी बात को शैतान यहाँ पर यीशु के पास भी ले आता है। இயேசுவானவர் சொன்னார், यीशु ने भी कहा என்னுடைய பிள்ளை எதுல தவறு செய்ததோ அதை நான் திரும்ப திருத்த போகிறேன். और मेरे बच्चों ने जिस बात पर गलत में फंस गए उसे मैं सही करने वाला हूं। அவனுக்கு கொடுத்த அதே சோதனையை என்கிட்ட செய்து பார். और उसी परीक्षा को तू मेरे पास देकर देख। அதனால தான் 4வது அதிகாரம் மத்தேயுல इसलिए मत्ती का 4था अध्याय சாத்தானை पर வந்து கேட்டான், शैतान ने आकर पूछा, நான் ஆதாமை ஏவாளையும் ஏமாத்தினேன், मैं आदम और हवा को फंसा दिया நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னேன். और तुम प्रभु के बच्चे नहीं हो அவங்க करके அதை कहा। நம்பிட்டாங்க. उन्होंने उसे भरोसा நான் किया। சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. मैंने जो कहा उसके ऊपर भरोसा किया। அதனால தான் அவங்க வந்து தேவ பிரசன்னத்தை இழந்துட்டாங்க. इसीलिए प्रभु की प्रशंसा को खो दिया। இப்போ அதுக்கு பதிலாக நீர் வந்திருக்கிறீர். और इसके बदले में अभी तू आया है। லூசிபர் சொல்லலாம், अब लूसीफर कहता है உங்களையும் பிதா இயேசுவே உம்மையும் நான் நம்பல, और वो कहता है यीशु तुझे भी मैं भरोसा नहीं நீரும் करता தேவனுடைய குமாரன் கிடையாது, और तू भी प्रभु का संतान நீர் नहीं है மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் கிடையாது, और तू मां से प्रकट होने वाला நீர் खुदा नहीं। மனுஷகுமாரன் கிடையாது, तू मनुष्य का पुत्र नहीं है। நீ தேவனுடைய ஆவியினால பிறந்தவர் तू கிடையாது. आत्मिक प्रभु से जन्म लेने वाला नहीं நான் है। நம்பவே மாட்டேன். मैं भरोसा नहीं நீ करूंगा। தேவனுடைய குமாரனே ஆனால் अगर तू प्रभु का संतान है, இப்போ பசியா இருக்கிற நீர் अभी जो भूखा है तू, இந்த கல்லெல்லாம் எடுத்து அப்பமாக்கி சாப்பிடு. इस पत्थरों को तू रोटी बनाकर खा ले। அங்க நடந்தது தான் அங்க நடக்கும். वहां पर जो हुआ था वही बात यहाँ அங்க हुई। தப்பான வார்த்தையை சொல்லி
சொல்லி அவர்களை ஆண்டவருக்கு மேல உள்ள நம்பிக்கையை எடுத்துட்டான். वहां पर गलत बातों को कहकर प्रभु के ऊपर के भरोसा को दूर कर दिया। அவர் பிள்ளையா தான் இருந்தாங்க, वो बच्चा तो था, தேவர்களா தான் இருந்தாங்க, प्रभु के संतान तो थे, ஆனா தேவர்கள் இல்லைன்னு சொன்னான். लेकिन वो प्रभु के बच्चे नहीं है करके कहा। இயேசுவானவர்கிட்ட அதே கொஸ்டின் தான். अब यीशु मसीह के पास भी से वही प्रश्न है। ஆதாமும் ஏவாளும் செய்த தவறை आदम और हवा की ओर से किया गया இயேசு அவனுக்கு பதிலாக यीशु उसके बदले में வெற்றி அடைவதற்கு வந்திருக்கிறார். जय पाने के लिए आया है। சாத்தானுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, शैतान को और कुछ नहीं दिखाई देता அவிசுவாசத்தை है। போட்டு பிரிக்க வேண்டும். अविश्वास को डालकर उसे अलग करना है। சத்தியம் அவனிடத்துல இல்ல, सत्य उसके पास नहीं है அவனுக்கு உருவாக்க முடியாது. और उसको कोई नया बना नहीं அவன் सकता, உருவாக்கப்பட்டது தாறுமாறாக்க முடியும். और वो जो बनाया है उसे यहाँ वहाँ बिगाड़ सकता அவன் है। சிருஷ்டிகன் கிடையாது, वो रचना करने वाला नहीं है, சிருஷ்டிப்பை वो குழப்புகிறவன். रचना की एक ये चीज को बिगाड़ता ஒண்ணும் है। அவன்கிட்ட கிடையாது. सच्चाई उसके पास பொய் नहीं है, சொல்லுவான். वो झूठ कहेगा। இப்போ ஆதாம்கிட்ட சொன்ன அதே கொஸ்டினை இயேசுவானவர்கிட்ட கேட்கிறான். आदम को बताया गया वही बात को यीशु के पास पूछा, நீர் தேவனுடைய குமாரன் तू கிடையாது, प्रभु का संतान नहीं நீர் है। குமாரன்னா अगर तू पुत्र है, நான் நம்பணும் அப்படின்னா मैं अगर भरोसा இந்த करना கல்லை है, அப்பமாகணும். इस पत्थर को तू रोटी में बदल दे। இயேசு என்ன சொன்னாரு? यीशु ने क्या कहा? முட்டாளே, हे मूर्ख, மனிதன் அப்பத்தினால மட்டும் அல்லப்பா, मनुष्य केवल रोटी से नहीं தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். और प्रभु के मुख से निकलने वाले हर एक शब्दों से जीवित रहता है। சாத்தான் இப்பொழுது தோற்கப்பட்டான். शैतान अब हरा दिया गया, திரும்பவும் அந்த சாத்தான் வரான். फिर वो शैतान आता है, அவனுக்கு வெட்கமே கிடையாது. उसको कोई शर्मिंदा அவன் नहीं, திரும்பவும் ஆதாமை போல இயேசுவானவரை பார்த்து वो फिर சொல்லுகிறான், से आदम के समान यीशु के पास भी आया। நான் உம்மை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளுவேன் मैं இல்லை. तुझे प्रभु का बच्चा करके नहीं मानता நீர் हूं। தேவனுடைய குமாரன் तू கிடையாது. प्रभु का संतान भी नहीं நீர் है। தேவனுடைய குமாரனையானால் यदि तू प्रभु का संतान है, மேல இருந்து கீழே குதிங்க பார்க்கலாம். ऊपर से नीचे कूद ले, அப்பொழுது தேவதூதர்கள் ஏந்தி கொண்டு போவார். तब स्वर्गदूत होकर उठा लेंगे। ஆண்டவர் குதிச்சா என்ன நடக்கும்? क्या अगर प्रभु खुद जाता तो क्या होता? அவிசுவாசம். वो अविश्वास। நான் குதிச்சு தான் காமிப்பலான்னு சொன்னா अगर मैं कूद के दिखा दूं ஆதாமை போல அவரும் ஆயிடுவாரு. और वो आदम के समान बदल ஆண்டவர் जाएगा। சொல்லுகிறார், प्रभु कहता है தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க और கூடாது. तू अपने प्रभु परमेश्वर की परीक्षा न அவர் ले, நல்லவர், वो भला है, என்னை ஏந்துவார், वो संभालेगा, என்னை தாங்குவார். मुझे से நான் उठाएगा, அவருடைய பிள்ளை. मैं उसी का बच्चा हूं, ஆனால் அதை உனக்கு முன்னால நான் செய்ய முடியாது. लेकिन मैं तेरे सामने नहीं நான் करूंगा, தேவனுடைய குமாரன். मैं प्रभु का बच्चा हूं। மூணாவது சாத்தான் சொல்லுகிறார், तीसरा शैतान कहता இவரை है பிரிப்பதற்காக, और इसे दूर करने के लिए, ஆதாமுக்கு பதிலாக இவர் வந்திருக்கிற வேலையை கெடுப்பதற்காக, आदम के बदले में कार्य को बिगाड़ने के लिए அவர் சொல்லலாம் எல்லாம் எனக்கு वो கொடுக்கப்பட்டிருக்கு. कहता है ये सब कुछ मुझे दिया गया है, யாருக்கும் நான் இஷ்டப்பட்டவனு கொடுப்பேன். मैं अपने मर्जी किसी को भी दूं, என்னை நீர் தொழுது கொண்டால் अगर तू मुझे नमन करे நான் அதை உமக்கு தருகிறேன். मैं तुझे भी दूंगा। இயேசு பயங்கரமான ஒரு வார்த்தை சொன்னார், यीशु क्रोध से एक वस्तु அப்பாலே போ कहा, சாத்தானே, दूर हो जा शैतान, தேவனாகிய கர்த்தர் ஒருவரை நீ ஆராதிக்க तेरा வேண்டும். परमेश्वर केवल उसी को तू महिमा कर, நீதான் என்ன ஆராதிக்கணும், तू मेरी आराधना நீதான் कर, என் காலில் तू விடணும். मेरे पैरों तले गिरना ஒரே ஒரு चाहिए, தெய்வத்தை ஆராதிக்க एक வேண்டும். ही खुदा को आराधना ஆகவே कर। தூரம் போ சாத்தானே, इसलिए तू दूर चला जा அவன் शैतान, ஓடியே वो போயிட்டான். उससे दूर चला गया। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है நாம் இயேசுவை தெய்வமாக हम ஏற்றுக்கொண்டு यीशु को प्रभु करके जब स्वीकार करते ஏற்றுக்கொண்டு हैं, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து अपने पाप को जब कबूल करते விட்டு हैं, உடனே जब छोड़ देते நாம் हैं, இழந்து போன அந்த ஸ்தானத்தை திரும்ப हम जो பெற்றுக்கொள்கிறோம். खो गए हैं उस स्थान को फिर से நாம் पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள். हम प्रभु के बच्चे யோவான் हैं। சொல்லுகிறார், யோहन्ना कहता है நம்முடைய விசுவாசமே हमारा विश्वास உலகத்தை ஜெயிக்கிற दुनिया ஜெயம். को जीतने वाला जय है। அது என்ன? वो क्या है? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்குகிறது. यीशु मसीह का लहू सारे पापों को நாங்கள் शुद्ध தேவனுடைய करता है। பிள்ளைகள். हम प्रभु के बच्चे நாங்கள் हैं, தேவனுடைய हम சந்ததி, प्रभु के संतान நாங்கள் हैं, தேவனுடைய புத்திரர். हम प्रभु के पुत्र हैं। அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். अप्पा पिता करके पुकारने वाले उस आत्मा को प्रभु ने பழைய दिया है। ஏற்பாட்டில் இது இல்ல. पुराने नियम पर ये नहीं था। இயேசு வந்ததனால், यीशु आया தன்னுடைய इसलिए, சரீரம் கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டதனால், और कलवरी क्रूस पर उसका शरीर तोड़ा गया इसीलिए, அவருடைய ரத்தம் उसका சிந்தப்பட்டபடியினால் लहू तोड़ा गया इसी कारण, இழந்து போன அந்த பிள்ளையின் ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். और खोए गए उस पुत्र के स्थान को उसने दे दिया। நியாயப்பிரமாணம் அதை கொடுக்க முடியல. और व्यवस्था उसे नहीं दे सका। எல்லாரையும் அடிமையாகவே நியாயப்பிரமாணம் பார்த்தது. व्यवस्था ने सबको अपने अधीन में कर என் लिया। தாசனாகிய ஆபிரகாம், हे मेरा दास अब्राहम, தாசனாகிய ஈசாக்கு, हे मेरे दास ईसाक, தாசனாகிய மோசே, और मेरा दास मूसा, தாசனாகிய தாவீது, और दास दाऊद, எல்லாருமே தாசன் தான். सब उसके दास थे। ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு यीशु मसीह का लहू गिराए जाने के அவருடைய बाद,
ரத்தத்தினால ஜனம் கழுவப்பட்ட और பிறகு उसके लहू से लोग शुद्ध உலகத்தில் किए உள்ள जाने के बाद எல்லா பரிசுத்தவான்கள் सारे दुनिया के पवित्र लोग இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் यीशु को स्वीकार करने वाले हर ஆதாம் एक ஆரம்பத்தில் எப்படி பிள்ளையாக இருந்தார் आदम आरंभ में जैसा उसका पुत्र था அதே ஸ்தானத்தை கர்த்தர் திரும்பவும் எனக்கு उसी தருகிறார். स्थान को प्रभु ने फिर से दे दिया ஏன் அவர் குமாரனாய் மாறினார்? क्यों वो पुत्र बन गया ஆதாம் குமாரனாக இருந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்து விட்டார். आदम अपने पुत्र के स्थान को खो दिया அதை திரும்ப அவனுக்கு उसे கொடுப்பதற்காக फिर से उसे दिलाने के लिए தேவன் குமாரன் எனப்படுவார். प्रभु पुत्र बनकर आया அவர் குமாரனாக वो வெளிப்பட்டார். पुत्र बनकर आया அவர் நித்திய குமாரன் அல்ல, वो नित्य पुत्र அவர் नहीं நித்திய பிதா, वो नित्य पिता அவர் है சமாதான பிரபு. वो समाधान का என்னை प्रभु குமாரனாய் மாற்றும்படியாக मुझे पुत्र बनाने के அவர் लिए தாவீதின் குமாரனாக, दाऊद का पुत्र बना யோசேப்பின் குமாரனாக, यूसुफ का पुत्र அவர் ஆபிரகாமின் குமாரனாக, अब्राहम का पुत्र बना, தேவனுடைய குமாரனாக प्रभु का पुत्र बन गया வெளிப்பட்டார். प्रकट हुआ ஒரே ஒரு நோக்கம், एक ही विचार ஆதாம் இழந்த அந்த குமாரத்துவத்தை திரும்ப தருவதற்கு. आदम ने खो दिया उस पुत्रता को पुत्र की स्थान को फिर से எப்படி दिलाने के கிடைச்சது? लिए कैसे मिला இயேசுநாதருடைய மரணத்தினால், यीशु के मरण के அவருடைய कारण இரத்தத்தினால், उसके लहू के அவருடைய कारण ஆவியினால उसके आत्मा के தேவன் कारण நம்முடைய இருதயங்களிலே அன்பை ஊற்றி प्रभु अपने हृदय में लहू को என்னை उंडेलकर புதுப்பித்திருக்கிறார். मुझे नए में बनाया है। ஆகவே இப்பொழுது இழந்து போன அந்த புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் எனக்கு திரும்பவும் தருகிறார். और अब उस पुत्र के स्थान को उसने फिर से मुझे लौटा दिया। அடிமைத்தனத்தின் ஆவியினால புத்திர சுவிகாரத்தின் ஆவியை திரும்ப தந்தார். गुलामी की आत्मा को नहीं बल्कि पुत्रता की आत्मा को இப்போ दिया। நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். अब हम प्रभु के बच्चे हैं। இனி அவர் வெளிப்படும் போது अब जब वो प्रकट होगा அவரை நாம் பார்க்க போகிறோம். और उसको हम देखेंगे அவர் எப்படி இருக்கிறாரோ और जैसा वो है அப்படியே நாமும் இருப்போம். वैसे ही हम भी रहेंगे அப்படிதான் ஆதாம் எவ்வளவு ஆரம்பத்தில் இருந்தார். और वैसे ही आदम और हवा आरंभ में थे அழிவுள்ள வித்தை விசுவாசித்து விழுந்து போனார்கள். और वो नाशवान बीज को भरोसा करके गिर गए। இப்போ அழியாத வித்தாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மாற்றப்படுவோம். अब अविनाशी बीज यीशु के ऊपर भरोसा करके हम நீங்கள் रहेंगे। இயேசுநாதருடைய பிள்ளைகள், आप यीशु के बच्चे हैं, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். उसके लहू से धोए गए। அப்படிப்பட்ட மகிமை கர்த்தர் தந்ததற்காக நன்றி சொல்லுவோம். वैसे महिमा प्रभु ने दिया ஒரு इसलिए நிமிஷம் ஜெபம் धन्यवाद। பண்ணலாம். एक क्षण के लिए प्रार्थना நன்றி करें। ஆண்டவரே, धन्यवाद प्रभु, திரும்பவும் எங்களை புத்திரனாக அழைத்தீர். फिर से तूने हमें पुत्र बनाया, திரும்பவும் எங்களுக்கு அந்த நல்ல விசுவாசத்தை தந்தீர். फिर से आपने वो नया विश्वास दिया। எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற हमारा ஜெயம். विश्वास ही दुनिया को जीतने वाला जय நாங்கள் है। தேவனுடைய பிள்ளைகளாக हम இருக்கிறோம். प्रभु के बच्चे हैं, உம்மை சந்திக்க போகிறோம். हम आपसे मुलाकात ஒரே करेंगे। சரீரமாய் எங்களை மாற்ற एक போகிறோம். ही शरीर में आप हमें बदलने वाले பரிசுத்தமான हैं, சரீரமாய், पवित्र शरीर, அழியாத சரீரமாய், अविनाशी शरीर, மகிமையான சரீரமாய், महिमा के शरीर திரும்பவும் அதை எங்களுக்கு फिर தரப்போகிறோம். से आप हमें देने वाले நன்றி हैं। சொல்லுகிறோம். धन्यवाद देते हैं। இயேசுவினுடைய நாமத்தில் பிதா, यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।